நீங்கள் ஒன்றும் மன்னர்கள் கிடையாது. இதைத்தான் நம்ம தலைவர், எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து மன்னராட்சி மனப்பான்மையில் இவங்க இருக்கிறாங்க என்று சுட்டி காமிச்சார். அதை தான் கோர்ட்டும் இன்னைக்கு வந்து இப்போ இந்த வழக்கிலே வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற ஆக்ட் மூலயமா போலீஸாரே விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். அதில் 124 வழக்குகள் வந்து போலீஸ் விசாரிச்சு முடிவெடுத்திருப்பதா அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அட்வொகேட் ஜெனரல் எவ்வளோ சாமர்த்தியமா முன்னாள் அமைச்சர் பட்ட திருநாமம் புகழ் ஊருக்குள்ளார நிவாரணம் பணிக்கு வராததால் மாணவர்களால் மக்களால் இளைஞர்களால் சேத்துல அடி வாங்கி சோத்துலையும் அடி வாங்கி சேத்துலையும் அடி வாங்கிய மாண்புமிகு மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ் அதை விட்டன்ல மக்களை பார்த்து ஓசி ஓசி என்று வாய் கூசாமல் பேசிய ஓசி மதிப்பிற்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்களை காப்பாற்றுறதுக்காக அட்வொகேட் ஜெனரல் என்ன பண்ணார், நாங்கள் இந்த பிஎன்எஸ்லாம் சுட்டி காமிச்சு முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி மான்காரத்தை ஆடி இருக்கிறார். எஸ்கேப் அப்படின்னு ட்ரை பண்ணார். பட் கோர்ட்டில் நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வரும் பொழுது நீங்களே வழக்க பிஎன்எஸ்ஸை காமிச்சு முடிச்சு வச்சிட்டோன்றீங்க. ஆனால் உங்களுக்கு வேண்டாதவர்கள் வந்தால் அந்த புகார்கள்லாம் நீங்கள் முடிச்சு வைக்க மாட்டீங்க. எதற்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்னு கிடுக்கி இப்படி போட்டிருக்கிறாங்க.